இங்கே வந்து நல்ல விஷயத்த வந்து சொல்கிறது உடனே நல்ல விஷயத்த சொன்னாலே இந்த உலகத்துக்கு அது போய் சேர்ந்துடாது. நல்ல விஷயத்த நீ எங்கேருந்து சொல்கிற? ஒரு மைக்கில் சொல்லணும். மைக்கில் ஒலிபெருக்கியில் சொல்லணும். அப்போ தான் அது எல்லாருக்கும் போய் சேரும். ஒலிபெருக்கி எங்கே இருக்குது? மேடையில் இருக்கும். மேடையில் தான் ஒலிபெருக்கி இருக்கும். மேடையில் போய் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்ல விஷயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அறிவு நிறைந்தவர்கள் இப்பொழுது அதிகரித்து விட்டார்கள். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 1, 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இந்த காலத்தில் அறிவு பெற்றவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அறிவு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஒரு மேடையில் போய் சொல்லணும், ஒலிபெருக்கியில் போய் சொல்லணும். அதுதான் இங்கே யாரை வந்து கவனிக்கிறாங்கன்னா, யார் மேடையிலேருந்து சொல்கிறவங்கள கவனிக்கிறாங்க. மேடையிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கவனிக்கிறாங்க. அவர் நல்லது சொல்கிறாரா கெட்டது சொல்கிறாராங்கிறது இல்லை. மேடையை யார் கைப்பற்றி இருக்கிறார்கள், அந்த ஒலிபெருக்கி இப்பொழுது யார் கையில் இருக்கிறது, அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் மக்களால் கேட்க முடியும். அது நீ கீழே இருந்துக்கிட்டு, மேடைக்கு கீழே இருந்துக்கிட்டு நீ உயர்ந்த கருத்துக்களை பேசினேன்னா அது ஒரு 2, 3 பேருக்கு தான் போய் கேட்கும். 2, 3 பேரும் தினசரி நீ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ நீ நல்ல கருத்துக்களை சொல்கிறது மட்டும் கிடையாது, அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நீ நினச்சன்னா அதுக்கான இடத்த போய் தேடணும். அதுக்கான இடத்த வந்து நீ பிடிக்கணும். மேடையை பிடிக்கணும். மைக்கில் சொல்லணும், ஒலிபெருக்கில் சொல்லணும். அப்போ தான் இன்னும் பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க. இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா, அவங்க நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அது உலகம் முழுக்க அது மக்களுக்கு போய் சேருது. இப்போ இந்தியாவோட பிரதமர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது இந்த மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரும். அவர் நல்லது சொல்கிறாரோ கெட்டது சொல்கிறாரோ அவர் என்ன சொன்னாலும் வேறு வழி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகுது. அதுமாதிரி எந்த ஒரு கருத்தும் சரி அந்த இடத்துலேருந்து சொல்லணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழகத்தில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்று தமிழக முதல்வர் சொல்கிறார். அப்போது வந்து அதையே வந்து ஒரு சாதாரண மனுஷன் சொல்லியிருந்தான்னா ஒரு உண்மை தான் அது. ஒரு ரொம்ப ஆச்சரியமான பெருமை மிகுந்த ஒரு உண்மை அது. அப்படி இருக்கும்போது அதே உண்மையை ஒரு சாதாரண மனிதர் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, யாருக்குன்னு சும்மா மேடை கீழே இருந்து அல்லது ஒரு யூடியூப்பில் கூட ஒரு சேனலில் சொன்னால் கூட அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழக முதல்வர் சொல்லுகிறார் அந்த செய்தியை அப்படிங்கும்போது தான் அது எல்லாருக்கும் போய் சேருது. அது சொல்லுகிறவர் யார்? எல்லோரும் கவனிக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறார். ஒரு மேடையில் அவரிடம் ஒரு ஒலிபெருக்கி இருக்கிறது. முதல்வர் என்கிற அந்த ஒலிபெருக்கி, முதல்வர் என்கிற ஒரு மேடை இருக்கிறது. அந்த மேடையை பயன்படுத்தி அந்த நல்ல கருத்தை சொல்லும்போது, அந்த உண்மையை சொல்லும்போது அது மக்கள் அனைவருக்கும் போய் சேர்கிறது. ஒரு சாதாரண மனிதர் சொல்லியிருந்தா மேடை கீழேயோ அல்லது சாதாரணமாக வேறு எங்கேயோ சொல்லியிருந்தா அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம எந்த ஒரு கருத்தையும், அதாவது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய கருத்து நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த மேடையை நோக்கி போகணும். அந்த ஒலிபெருக்கியை கைப்பற்ற வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம கருத்து, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தே ஆகணும்பா, அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மேடையில் போய் சொல்லணும், ஒலிபெருக்கியில் போய் சொல்லணும். அந்த வகையில் இப்போ நான் சொல்லுகிற இந்த விஷயம் இருக்குல்ல, 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது, அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இன்றைக்கி ஒரு 900 கோடி பேர் இருப்பாங்களா, 800 கோடி பேர் இருப்பாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தி போய் சேரணும். இந்த செயலிழக்க போகுது, ஃபெயிலியர் ஆக போகுது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இது நிரந்தரம் கிடையாது, இது ஆபத்தான உலகம், எல்லோரும் பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான் ஆசை. பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எதிரான உலகம் இது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் நிறைய காரணங்களால் ஃபெயிலியர் ஆகுது. இங்கே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. அநியாயம் நிறைந்த பாதுகாப்பு இல்லாத உலகம். சட்டமெல்லாம் வந்து அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ, பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான். அதனால் நாளைக்கு நீ பாதிக்கப்பட்டால் கூட உனக்கு ஒரு நியாயம் கிடைக்காது இந்த உலகத்தில். அது தெரிஞ்சு போச்சு. பணத்தால் சட்டத்தை விலை வாங்கிடலாம், நீதியை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதிகாரத்தால் நீதியும் சட்டத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி நோய்களுக்கு இங்கே தீர்வு கிடையாது. நோய்கள் பெருகிட்டே போகுது. உணவில் கட்டுப்பாடாக வாழ முடியாது. ஆபத்துகள், விபத்துகள், குற்றங்கள், மோட்டார் வாகன விபத்துகள் அப்படின்னு சொல்லி ஒரே ஆபத்துகள் நிறைந்த இந்த பூமியில் நம்மளால் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது. உறவுகள் ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. மனிதர்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது. இயந்திரங்கள், டிவி பார்க்குறதுக்கு, மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு, கம்ப்யூட்டர் வேலை அப்படின்னு மனிதர்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத இந்த உலகம், இப்படி இந்த உலகம் செயலிழக்க போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது.
இன்னும் ஆதாரப்பூர்வமாக அந்த மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள். மனிதர்கள் குரங்குகளாக விலங்குகளாக இருந்தார்கள். மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் நாம் மனிதர்களாக மாறினோம். மனிதர்களாக மாறுகிற அந்த முயற்சி தற்போது தான் முற்று பெறுகிறது. இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பது இப்பொழுது தெரிகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசோதனையெல்லாம் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசலாமா கூடாதா, போரிடலாமா கூடாதா, எப்படி வாழணும், எந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு மனிதர்கள் தங்களுடைய சந்தேகங்களை மனிதர்களாக வாழ்வதற்கு மனிதர்களுக்கு தெரியவில்லை. அந்த சந்தேகங்களை பல்வேறு பரிசோதனைகள் மூலமாக போக்கிக் கொள்கிறார்கள். அவ்வளோதான். மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கு அதான் காரணம். இப்போ மனிதர்களுக்கு எப்படி வாழணும், எங்கே வாழ்ந்தால் மனிதர்கள் அமைதியாக பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்வாங்க, அன்பு தான் பெருசு, சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ இன்றைக்கி ஒரு தெளிவுக்கு வராங்க. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்ம இது தப்பான உலகம். இதெல்லாம் பரிசோதனை, நம்ம பண்ணுற பரிசோதனை. எப்படி வாழணுங்கிறதுக்காக மனிதர்கள் நிகழ்த்துகிற பரிசோதனை. எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பது தான் அவர்கள் இதிலிருந்து தெரிந்து கொண்டது. போரிடக்கூடாது, இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம், நிலையாக ஒரு இடத்துல வாழணும், அன்பு தான் பெருசு, பணம்னு ஓடக்கூடாது, ஆடம்பரத்தினால நம்ம உடம்பு தான் நல்லா இருக்குது, ஆடம்புங்கிறது வாழ்க்கைக்கு தேவையில்லை, எளிமையாக வாழணும், அப்போ தான் உறவுகளோடு வாழ முடியும், நிலையாக ஒரு இடத்துல வாழணும், நாடோடித்தனமாக வாழக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காரணத்தினால இனிமேல் மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இந்த செய்தியை இந்த செய்தியை நான் கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வீடியோ போட்டாச்சு. அப்போ அதில் இந்த செய்தியை மையமாக கொண்டு தான் நான் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அப்போ நான் சொல்லுகிற செய்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை. எனக்கு இது பிடிக்கலை, விருப்பம் இல்லை, தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இது தேவை. 2040க்கு அப்புறம் ஏற்படுகிற ஒரு மாற்றம் இந்த உலகத்தில். அந்த மாற்றத்தை அதற்கு நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும். அப்போ இந்த கருத்தை ஏன் இது மக்களுக்கு போய் சேரலை, நான் சொல்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது. யூடியூப் வழியாக சொல்கிறேன், அல்லது ஒரு சேனல் மூலமாக சொல்கிறேன். இதுவே நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரதமராக இருக்கேன் அப்படின்னா நான் சொன்னால் இந்த உலகமே கவனிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துலேருந்து சொன்னால் தான் நல்லதாக இருந்தாலும் இந்த மக்கள் கவனிப்பாங்க. அது மேடையில் போய் சொல்லணும், ஒலிபெருக்கியை வச்சுக்கிட்டு சொல்லணும், மைக்கில் சொல்லணும், அப்போ தான் எல்லாம் கேட்பாங்க இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கருத்து அதனால தான் மக்கள் அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் கூட. அப்போ அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். அது நடக்குதா இல்லையோ தெரியல, அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தானே முயற்சி பண்ணுறோம். பாதுகாப்பான வழியில் முயற்சி பண்ணணும். அதுக்காக நம்ம தடபடால்னு எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் ஒரு பாதுகாப்பான ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். அது வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும். இது ஆரம்ப காலகட்டத்திலே நான் செய்திருக்க வேண்டிய ஒரு முயற்சி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதற்கான சிந்தனைகள்லாம் சின்ன வயசுலேருந்தே. அப்போ அதற்கான முயற்சி சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம இடையில தான் இப்படிப்பட்ட முயற்சியை ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இது மக்களுக்கு போய் சேரலை. ஒரு 2-3 வருஷம் முயற்சியிலேயே ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேர்ந்துடாது. ஏன்னா நம்ம ரொம்ப காலம் முயற்சி செஞ்சுருந்தா அப்போ இந்த மக்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போய் நம்மளால் சேர்த்துருக்க முடியும். அது தவறு நம்மிடம் தான் இருக்கிறது, மக்களிடம் அல்ல அப்படிங்கிறதும் ஒரு காரணம். முயற்சியின் காலகட்டம் குறைவாக இருக்கிறது. 20 வருடம் முயற்சி செய்திருந்தால் நான் சொல்லுகிற கருத்தை இந்த உலகத்தில் சேர்த்திருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அப்படி இருக்கும்போது அதை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நான் இப்பொழுது தானே முயற்சி செய்கிறேன். அப்படி இருக்கும்போது அது போய் சேர்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இப்போ ஆராய்ச்சியெல்லாம் முடிய போகுது, என்னுடைய ஆராய்ச்சி அதெல்லாம் முடிய போகுது. ஆனால் இப்போ தான் நான் அதற்கான விழிப்புணர்வு இந்த மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு எனக்கு இப்போ தான் கிடைக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய கவனம் திசை திருப்பப்பட்டிருந்தது. அது வறுமையால் இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டம், இப்படி நிறைய பிரச்சனைகளால் எனது கவனம் வெவ்வேறு திசைகளில் திசை திருப்பப்பட்டிருந்தது. இப்பொழுது எனக்கு சொல்வதற்கான இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதெல்லாம் சொல்கிறேன். தாமதமாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.